ஏய் எருமா மாட போய் புல்லுக்குள்ள மேயறது ஏன் இங்க வந்து டெய்லி எண்ணெய தின்னுட்டு இருக்கிற? உன்னைய திக்க கூடாதா? ஏன் உன்னை காப்பாத்திக்கிறது பாக்குறியா நீ? காப்பாத்திக்க பாத்துக்கிறனா? ஏய் சொன்னா கேளு, அருள் இல்லாம பண்ணிட்டு இருக்காது. என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு செரிமானம் ஆகாது, நோய் வந்தா செத்து போவ. அப்புறம் ஐயோ என்னையா பேசுற? நான் நோய் வந்து செத்து போனா மனுஷனுக்கு தான் நஷ்டம். அங்க பாரியா, அங்க பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது. என்ன கட்டின இடத்துல நீயே எங்க நிக்கிற? என்கிட்ட என்ன பூச்சாட்டி கேட்டியா நீ? போய் சொல்லி எரும மாட சொன்னா கேளு. மனிதனுக்கு அறிவே கிடையாது, பயன்படுத்துவானுங்க, அப்புறம் தூக்கி எஞ்சிட்டு போயிடுவானுங்க. உனக்கு அதே நிலைமை தான் வரும். என்ன சாப்பிடாத சொன்னா கேளு, அவளுக்கு தான் நான் சொல்லுவேன். போயா, நான் நிறைய பாத்துட்டோம். ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்கிற நீங்க. ஐயோ என்னாச்சு? விக்கிச்சா? என்ன வேணும்? தண்ணியா? பாரு வாட்டர் பாட்டில தேங்கி போன மழை தண்ணி இருக்குது, அது குடிச்சு உன்னை காப்பாத்திக்க. இனிமேல் திருந்தி தொலைப்போ. அங்கேயும் பிளாஸ்டிக்கா? சார் சொல்லுங்க சார். சார் கொசுவுக்கு ரூம் இருக்குமா? இருக்கு சார். சொல்லுங்க சார். சார் என்ன ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கு? எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அப்படியா? ஆமா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணுமோ அந்த மாதிரி எல்லா ரூமுமே இருக்கு. சொல்லுங்க சார். மழை தண்ணியில தான் நாங்க வந்து முட்டையிட முடியும், எங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அது ட்ரம்மா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரு இந்த மாதிரி எதில் தேங்கி இருந்தாலும் உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லா இடத்துக்கும் ரூம் இருக்கு சார். உங்களுக்கு எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டோட்டலா எவ்வளவு வேணும் சார்? சார் ஒரு 1 லட்சம் வீடு தேவைப்படுது இப்போதைக்கு. பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். மனிதர்கள் ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குமா அந்த இடம்லாம்? சார் சப்போஸ் மனிதர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். என்ன போய் அப்படிங்கிறீங்களா? நிறைய ரூம் இருக்கு சார். என்ன சார் ஆல் ஓவர் வேர்ல்டு நாம் தான் சார் ரூம் அதிகமா வச்சிருக்கோம். சின்ன டவுட். சொல்லுங்க. மனிதர்கள் தான் உங்களை கண்டுபிடிச்சான், அவன் மேல ஏன் அந்த கொலை? கம்முன்னு இருங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க. எங்களை உருவாக்குறது அவங்க தான் சார். ஆமா, எங்களை பராமரிக்கிறது அவங்களுக்கு கையில தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களை கரெக்டா ரீசைக்கிள் பண்ணுமா இல்லையா? நிச்சயமா பண்ணணும் சார். எல்லா இடத்துலயும் போட்டுறாங்க சார். இயற்கை வளங்களை அழிக்கிறது அவங்கதான், தூக்கி எங்கெங்கயும் போட்டுறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மரம் வந்து எங்க மேல கேஸ் போடுது, கடல் எங்க மேல கேஸ் போடுது. இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஆமா சார். வக்கீல வச்சு இன்னும் ஆதாரம் இல்ல சார். சார் எங்களை படைச்சதே வந்து மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கணும்னு தான். இப்ப நாங்க அதுக்குன்னு அவனை குடிக்காம இருக்க முடியுமா? பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறான் சார். ஆமா சார், இயற்கையோட சக்தி முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதானே. கண்டிப்பா கண்டிப்பா. கடவுள் உருவாக்குறது உங்களை அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா, அது அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. விடக்கூடாது சார். எங்களுக்கு வந்து நீங்க பீஸ் கொடுக்காதீங்க. சரி ஓகே. நீங்க என்ன பண்றீங்க, டெங்கு உருவாக்கிருங்க. இனிமேல் பாருங்க, ஒரு பக்கம் டெங்கும் ஒரு பக்கம் சிக்கன் குனியாவும் போட்டு பரப்பி மொட்டை டிக்கெட்டையும் முடிச்சுக்கலாம் விடுங்க. பூமியில மனுஷன் இருக்கவே கூடாது. ஆமாங்க சார். ஆனா ஒண்ணு சார், இந்த கொசுவுக்காக இடஒதுக்கீடுக்கு போராடக்கூடிய ஒரே ஜாதினா அது பிளாஸ்டிக் ஜாதி தான் சார். இல்ல குப்பு எல்லாம் எடுத்து போடுறா, என்னடா பண்ற? டேய்டா அங்க பாரு, அந்த பிளாஸ்டிக் எடுத்து போடு. அந்த டயர் நாளைக்கு எடுத்து போடு, நல்லா எரிய விடு, நல்லா எரிய விடு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் போடுங்க. இந்த 2 பேர்த்து கூட்டு வாங்க. என்னைய பூட்டெல்லாம் இப்படி எரி விட்டுட்டு இருக்கீங்க? யாரையா நீ? ஏன் அப்படி? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? மூச்சு விட முடியல. எதுக்கே பிளாஸ்டிக் கேமரா தெரியாது, பிளாஸ்டிக் டயர் அதுன்னு போட்டு எரிச்சிட்டு இருக்கிறா? உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் எரிச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன அடிச்சுட்டா? என்னையா பேசுற? பிரச்சனை வரும். என்னென்ன பிரச்சனை வரும்? விவசாயத்துக்கு பிரச்சனைங்கிறீங்க, மழை தண்ணி தேங்கி முட்டை வைக்குது போச்சு, அதுல இருந்து டெங்கு வருதுங்கிறீங்க. ஆமா சரி, இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் நாம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில இருந்து பசங்களை புடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஊரு பூரா இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு எரிச்சா? இதெல்லாம் எரிச்சா சரியா போயின்னு எந்த கூமுட்டையா சொன்னா? பிளாஸ்டிக்னா ரீசுழற்சி பண்ணணும். பஞ்சாயத்துல அங்கங்க வந்து மறுசுழற்சிக்கு வந்து அது ப்ரொசீஜர் இருக்கும். அதை கேட்டுட்டு எல்லா பிளாஸ்டிக் பொறுக்கிட்டு போய் ரீசைக்கிள் பண்ணினா பரவாயில்ல. நீ பாட்டி பெரிய மாட்டு போட்டு எல்லாம் எரிச்சிட்டு இருக்கிற, அதோட பாதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு காலையில இருந்தே ஒரு டவுட்ரா. என்னடா நாளை நம்ம தலைவன் வரானே, நாம இதெல்லாம் பண்றோமே, இன்னும் எதிர்கட்சியில இருந்து எவனும் வந்து கேட்கலையேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏண்டா சொல்றத கேள்றா. பிளாஸ்டிக் எரிச்சின்னா அதுல டயாக்சின் வாயு வெளியே வரும். அது வந்துச்சுன்னா கேன்சர் வந்துரும்டா. எவன் வந்தா எனக்கு என்னடா? அந்த அறுவலா அவன நீங்க திரும்ப மாட்டீங்களா?